இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த வார் ஹெட்டை கொண்டு போய் லான்ச்சர் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறதுக்காக அந்த வார் ஹெட்டை பாகிஸ்தான் நகர்த்தி இருக்காங்க. அப்ப அந்த அணு ஆயுத கசிவு ஏற்பட்டு கதிர்வீச்சு அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கு. அதனாலதான் அந்த பூகம்பம் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்தியா மேல இருக்கக்கூடிய வன்மத்துல இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடிகளை தாங்க முடியாம இந்தியாவை நம்ம ஏதாவது செஞ்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணு ஆயுதத்தை கூட எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இந்திய சித்தாந்தம் மீது அவங்களுக்கு அந்த வன்மம் இருந்திருக்கு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் தோத்து போயிருச்சு. அந்த வார் ஹெட்டை கூட ஒழுங்கா கொண்டு போய் லான்ச்சர் இருக்கக்கூடிய இடத்துல வைக்க தெரியல. உங்களுக்கெல்லாம் எதுக்குப்பா அணு ஆயுதம் அப்படின்னு தான் ராஜ்நாத் சிங் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. இது இந்தியாவுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, உலகில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் கோட் பண்ணியிருக்காரு. இப்படி அணு ஆயுதத்தை கூட கையாள தெரியாத அந்த பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி குற்றம் சாட்டுது. என்ன பண்றாங்க? இந்தியா தான் அந்த அணு ஆயுதத்தை தாக்கிட்டாங்க அப்படின்னு முதல்ல ஒரு பொய் செய்தியை பரப்புனாங்க. ஏங்க, அந்த கிரானா மலைத்தொடரில் இருந்து நம்ம இந்தியா எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு தெரியுமா? வெறும் 170 கிலோமீட்டர் தான். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி எவ்வளவு தூரம்? ஒரு 170 180 கிலோமீட்டர் இருக்கும். அந்த தூரத்துல தான் அந்த கிரானாவில இருந்து இந்தியாவினுடைய எல்லை பகுதி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு முடிவை, இந்தியர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை இந்திய அரசு எடுக்குமா? இந்தியர்கள் நோக்கி அந்த ஆயுதத்தை ஏவணும், பாகிஸ்தானியர்கள் செத்தாலும் பரவாயில்ல, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தோட தான் பாகிஸ்தான் இந்த முடிவை எடுத்திருக்கு. இது குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்படணும் அப்படின்ட்டு IAEA, அதாவது பன்னாட்டு அணுசக்தி முகமை விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு.